கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் எபேசியர் 5:26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே 3 காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். கோபம், பாவம், எரிச்சல். இந்த மூன்றும் நம்முடைய வாழ்க்கையை நிலைக்குலைய செய்கிறது. நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, நம்முடைய வாழ்க்கையின் வட்டாரத்துக்குள்ளே இந்த கோபம், இந்த பாவம், இந்த எரிச்சல் நடமாடவே கூடாது. ஒரு தீர்மானத்தை ஆணித்தரமாய் ஆண்டவரிடம் நாம் சொல்ல போகிறோம். ஆண்டவரே, இந்த மூன்றும் என் பாளையத்துக்குள் உலாவாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று ஆண்டவரை பார்த்து சொல்லலாம். அப்படி இந்த மூன்றும் பாளையத்துக்குள் உலாவும் பொழுது என்ன நடக்கிறது? சூரியன் அஸ்தமிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாய், சூரியன் மறைவதற்கு முன்பதாய் கோபம், பாவம், எரிச்சல் நம்மை விட்டு போக வேண்டும். இல்லாவிட்டால் நீதியின் சூரியனாகிய இயேசு நம்மில் தங்க முடியாதபடி அவர் வெளியேறி விடுவார். அவர் வெளியேறினால் அவ்வளவுதான், நம்முடைய வாழ்க்கை கெட்டு போய்விடும். கெட்டுப்போனதை ரட்சிக்க தேவகுமாரன் உலகத்தில் வந்தார். எனவே நம்முடைய வாழ்க்கைக்கு உலை வைக்கிற இந்த கோபம், இந்த எரிச்சல், இந்த பாவம் மூன்றையும் நாம் உதறிவிட்டு நீதியின் சூரியனாகிய இயேசு எப்பொழுதும் நம்மேல் பிரகாசித்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த நீதியின் சூரியனை நம்மை விட்டு மறைய செய்கிற இந்த மூன்றையும் அண்டவிடவே கூடாது. நாம் ஆண்டவரிடம் நம்மை அர்ப்பணித்து இந்த காலை வேளையிலே இந்த கோபத்தின் ஆவி, இந்த பாவத்தின் ஆவி, இந்த எரிச்சலின் ஆவி நீங்கும்படி மன்றாடலாம். அன்புள்ள பிதாவே, இப்பொழுதும் கூட கர்த்தர் சொன்னபடியே இந்த காலை நேரத்தில் நீர் எங்களை விட்டு மறைவதற்கு காரணமா இருக்கிற கோபம், பாவம், எரிச்சல் இவைகள் எங்களை ஆளவே கூடாது. எப்பொழுதும் நீதியின் சூரியனாய் எங்கள் வாழ்க்கையிலே பிரகாசித்துக் கொண்டிருக்க உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.